லியோ சின்ன விரலை உதட்டுடில் வச்சு இஃப் போட்டு கண்ணை விரிச்சு சாகசத்துக்கு வாங்க குழந்தைகளேன்னு கூப்பிடுறான். அம்மா சாண்ட்விச் செய்து ரூமை சுத்தம் பண்ணிடுங்க குட்டி டைனோக்களா சொல்லிட்டாங்க. மேக்ஸும் குளோயியும் முகத்தை சுழிச்சிட்டு ரூம் சுத்தம் செய்யணுமா போறேன் நினைக்கிறாங்க. குளோயி ஜன்னல் வழியா காட்டை காட்டி தாத்தா சொன்ன கர்ஜனை கல்லு இருக்கே சொல்லிட்டா. லியோ பிளேமேட்டில் படுத்து சிப்கிட்ட ஏய் இவங்க ரகசியமா போறாங்க பார் சிரிக்கிறான். மேக்ஸும் குளோயியும் பின்னால கதவை திறந்து காட்டுக்கு பயணமாயிட்டாங்க. அம்மா திரும்பி பார்த்து பசங்களை காணோமேன்னு குழப்பத்தோட கூப்பிடுறாங்க. அம்மா அவங்க காட்டுக்கு போறதை பார்த்து ஐயோ என் குழந்தைகள் பதறிப் போனாங்க. மேக்ஸ் குளோயி சிப் 3 பேரும் இருண்ட காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. குளோயி ஒரு வேர் மேல இடறி விழுந்து முழங்காலில் சிராய்ப்புடன் அம்மா அழுத்தா. மேக்ஸ் அவளை தூக்கி விட்டுட்டு பெரிய பாசி கல்லை பார்த்து அதுதான் கர்ஜனை கல்லு நான். சிப் அந்த கல்லை முகர்ந்து பார்த்து பயந்து பின்வாங்கி பீப் சத்தம் போட்டான். கல்லுக்குள்ள இருந்து பயங்கர ஓசை கேட்க மேக்ஸும் குளோயியும் பயந்து உறைஞ்சு போனாங்க. கல்லில் விரிசல் விழ மேக்ஸ் ஆவலா பார்க்க குளோயி மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டா. பச்சை நிற குட்டி டைனோ தலையை வெளியே நீட்டி தும்மியதும் புகை வந்தது. குளோயி அழுகையை நிறுத்திட்டு ஐயோ இவனுக்கு அம்மா இல்லையா பரிதாபப்பட்டா. திடீர்னு நிலநடுக்கம் மாதிரி உணர்ச்சி பெரிய நிழல் விழ சிப் பீப் பீப் பதறினான். பெரிய மாமா டைனோ வந்து குழந்தைகளை பார்த்து பயங்கரமா கர்ஜிச்சுது. மேக்ஸ் குளோயியின் கையை பிடிச்சு இழுத்து ஓடு குளோயி ஓடு ஓடினான். 3 பேரும் சேற்றில் வழுக்கி விழுந்து பயத்தோட சேரு மண்ணா ஆகி போனாங்க. மேக்ஸ் தங்கச்சியை பார்த்து என் தப்புதான் மன்னிச்சுக்கோ வருத்தப்பட்டான். தூரத்துல மேக்ஸ் குளோயி அம்மாவின் குரல் கேட்டு நம்பிக்கை வந்தது. அம்மாவை பார்த்ததும் ஓடிப்போய் கட்டிப்பிடிச்சு 3 பேரும் சேர்ந்து அழுதாங்க. மேக்ஸ் தலை குனிஞ்சு நான் பொய் சொன்னேன் ரூம் சுத்தம் செய்ய பிடிக்கலை நான். குளோயியும் சேர்ந்து நானும் கூட வந்தேன் மன்னிச்சுக்கோங்க சொன்னா. அம்மா அவங்களை கட்டிப்பிடிச்சு உண்மை சொன்னதுக்கு நன்றி சிரிச்சாங்க. குட்டி ரெக்ஸி அவங்க பின்னாடியே வந்தது. மேக்ஸ் அதை பார்த்து சந்தோஷப்பட்டான். தூரத்துல மாமா டைனோ நின்னு தன் குட்டியை பத்திரமா பார்த்துக்கிட்டிருந்துச்சு. அம்மா சொன்னாங்க சரி வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு சாப்பிடலாம் வாங்கடோ. ரூமை சுத்தம் பண்ணினா டைனோ குகை மாதிரி ஒரு டெல்ட் போடலாம் சொன்னாங்க. எல்லாரும் வீட்டுக் கொல்லையில் நின்னு குட்டி ரெக்ஸிக்கு கையசைச்சாங்க. ரூம் சுத்தமா மாறி போர்வை குகைக்குள்ள எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. லியோ குட்டி டான்ஸ் ஆடி உண்மை சொன்னாங்க பாரு ஏ சிரிச்சான். லியோ பெரிய சிரிப்போட கிச்சு கிச்சுன்னு முத்தம் கொடுத்து விடை பெற்று மறைஞ்சான். Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share with your friends and hit the bell icon. And any idea what the next video will be? A dinosaur adventure! Don't forget to put your guesses in the comments.